அதாவது டிஎன்பிசியோட இப்போ ஆனுவல் பிளானர் வந்திருக்கு. அதில் வந்து குரூப் 5A அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்க. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆக்சுவலாக இது யாருக்கானது அப்படின்னா, இதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் எழுதிக்க முடியும். அதாவது அதில் போட்டிருப்பாங்க சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட். அந்த ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் இங்கே யாரெல்லாம் வருவாங்கன்னா, அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ் ஆர் தமிழ்நாடு ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ், இவங்களுக்கான அந்த ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ டிஎன்பிசி வழியாக நடக்கிறது இந்த 5A அப்படிங்கிற எக்ஸாம். இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிகிரி இருக்கணும். அண்ட் அப்ளிகன்ட் கண்டிப்பாக அப்ரூவ்டு ப்ரொபேஷனாக இருக்கணும். ப்ரொபேஷன் டிக்ளேர் ஆகிருக்கணும் உங்களுக்கு. சரியா? தென் ஒரு நீங்கள் இருக்கிற பேரண்ட் டிபார்ட்மெண்ட்டில், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ, நீங்கள் இங்கே 3 வருஷம் உங்கள் சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3 இயர்ஸ் உங்கள் பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ். சரியா? ஸோ அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து 2 போஸ்ட்லேயும் இருந்துக்கலாம். ஜூனியர் அசிஸ்டண்டாக இருக்கலாம், ஆர் அசிஸ்டண்டாக இருந்திருக்கலாம். 2ல் எது வேணால் இருந்துக்கலாம். தென் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏஜ் பார்த்தீங்கன்னா, இதோட ஏஜ் லிமிட் வந்து SC ST SCA அவங்களா இருந்தால் 35. தென் அதர்ஸ் எல்லாருக்குமே 30 இயர்ஸ் இருக்கணும். சரியா? 30 வயசு. தென் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நம்ம நார்மல் டிஎன்பிசியோட அதே, நம்ம எப்படி எக்ஸாம் எழுதி வேலைக்கு வந்தோமோ அதே ஸ்டாண்டர்ட் தான். சரியா? இது பெரும்பாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இதுக்கு 2017 ஒருக்கா போட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியில் உள்ள அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எடுத்தாங்க. எக்ஸாம் எழுதி வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து மாதிரி அங்கே போய்க்க முடியும். அவங்க சர்வீஸ் எல்லாமே அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. தென் இதுதான் குரூப் 5Aங்கிறது. இது மற்றவங்க ஓப்பன் காம்படிஷனில் இருந்தவங்க எழுத முடியாது. தேங்க்யூ.